ரொம்ப நாளைக்கு அப்புறம் சோகமா எங்க பையன் ஒருத்தவன் என்கிட்ட வந்தான். நானும் அவங்ககிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ப்ரோ நான் தெரியல, அடிக்கடி தும்பல் வருது, கண்ணுலாம் கலங்குது, மூக்குல இருந்து சளியா ஓய்வுது, அது மட்டும் இல்லாம காய்ச்சல் வர மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். டே தம்பி, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தா மட்டும் தான் நம்ம உடம்புல இது மாதிரி அறிகுறி எல்லாம் வரும். சரிடா தம்பி, இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் உனக்கு சொல்லித்தரேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டிட்டு கிளம்பிட்டேன். இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் இது மாதிரி ஒரு நெல்லிக்காய். ஏன்னா அந்த நெல்லிக்காவுல வைட்டமின் சி அதிகமா இருக்கு, அது நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு சமயக்கட்டுல இருந்து இது மாதிரி கொஞ்சோண்டு மிளகு மட்டும் எடுத்துக்குங்க. ஏன்னா அந்த மிளகு கூட நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி தரும். கடைசியா இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்து அது மூணையும் அம்மியில வச்சு நல்லா நச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊத்தி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற விழுதை எடுத்து அதுல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டியை வச்சு நானும் வடிகட்டி அந்த தம்பி கிட்ட எடுத்து குடிக்க சொல்லி கொடுத்துட்டேன். தம்பி, உன்னோட உடம்புல நீ சொன்ன பிரச்சனை எல்லாம் உனக்கு சரியாகணும்னாக்கா இதை ஒரு மிதமான சூட்ல கொஞ்சம் கொஞ்சமா குடி. அப்படி இதை நீ ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சினாக்கா உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். இல்ல எனக்கு இது மாதிரி கசாயம் வச்சு குடிக்கலாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா இது மாதிரி டெய்லிக்கு ஒரு நெல்லிக்காவை எடுத்து நல்லா கடிச்சு சாப்பிட்டாலே போதும். கண்டிப்பா உங்க உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இந்த நெல்லிக்காவில இருந்தே உங்களுக்கு கிடைக்கும். அதுவே சின்ன பசங்களா இருந்தாக்கா அவங்க குடிக்கிற வாட்டர் பாட்டில்ல இது மாதிரி ஒரு நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டுருங்க. ஒரு 2-3 மணி நேரம் நல்லா நெல்லிக்காய் ஊறதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து குழந்தைகளுக்கு குடிக்க சொல்லி கொடுத்தாலே போதும். கண்டிப்பா உங்க உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அந்த தண்ணி குடிக்கிறதால உங்களுக்கு கிடைக்கும்.